ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை தமிழ். நம்ம கோதை தமிழில் இன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மல்லி இலை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடலாம். அடுத்து ஒரு குக்கரில் தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து ஏலக்காய், கிராம்பு, ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ மல்லி, இஞ்சி, பூண்டெல்லாம் அரைச்சாச்சு, அது ஓரமாக இருக்கட்டும். தேவைப்படும் போது சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம ஒரு தக்காளியை இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ண தக்காளியை உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். கொஞ்சமா மல்லி இலை அதையும் உள்ள சேர்த்து வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம கழுவின சிக்கனை உள்ள சேர்த்துக்கிடலாம். சிக்கனை உள்ள சேர்த்தாச்சு. இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த டைம்ல சேர்த்துக்கிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம அரைச்செடுத்தா மல்லி, இஞ்சி, பூண்டெல்லாம் உள்ள சேர்த்துக்கிடுவோம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் உள்ள சேர்த்துக்கிடுவோம். நம்ம சேர்த்த மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சிக்கனோட சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். இதை ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். ஏற்கனவே சிக்கன்ல இருந்து தண்ணி வந்திருக்கு. தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கிடுவோம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான், 3 விசில் வந்துருச்சு. இப்போ குழம்பு நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இருந்தாலும் சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கிடலாம். குழம்புக்கு உப்பு கொஞ்சம் தேவைப்படுது. இந்த டைம்ல சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கோதை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.